வணக்கம். சிவன் ஸ்டோரிஸ் பார்ட் 14. சிவன் கதை 14. ஸ்டோரிஸ் நரேட்டட் பை மிஸ்டர் தமிழன். ஸோ நேற்று நம்ம மன்னர் இருக்காருல்ல, அழகா இன்வைட் பண்ணி போட்டு நல்ல புள்ள மாதிரி அவருக்கு அந்த சேரை போடு, வில்வம் இலைய வெயின்னு நம்ம ஆளு உள்ள வந்தோன்னு அப்படின்னு கயிறை பிடிச்சிக்கிட்டு அதான் என்னவா அவர் அவமானப்படுத்துறாராம். அவர் அவமானப்படுத்துறான்னு நினைச்சுக்கிட்டு தான் யாரு, தான் எப்பேற்பட்ட ஒருத்தர் அப்படிங்கறத அவரு காட்டிக்கிட்டு இருக்காரு. நோ ப்ராப்ளம், அவர் சைலண்டா இருக்காரு, ஏதாவது ஒரு பதிலடி வச்சிருப்பாரு. ஸோ அவருக்கு அதிலே தெரிய வேணாமா, அவர் ஒரு பெரிய பவர் உள்ள ஒரு மன்னருங்கிறார், ராஜாங்கிறாரு. அவர் நினைச்சா, சிவனே நீங்க கடவுள் அப்படிங்கிற அந்த பட்டத்தை நான் பறிக்கிறேன், அதை கேட்கறதுக்கே அதை சொல்றதுக்கே நீங்க தவம் கிடக்க வேண்டியது. அவர் பூலோகத்துல இருக்கிறவர், இவர் வந்து அங்க இருக்க, அதெல்லாம் அவருக்கு தெரியாதான். அவர் ஒரு தவம் இருந்து 2 வரம் வாங்கிட்டு வந்து ஒண்ணுல இப்ப இவர் வரைக்கும் கடவுள் கிடையாதுங்க அப்படின்னு இவர் இப்ப டிக்ளேர் பண்றாரு. இப்போ 2வது என்ன அப்படிங்கறத இப்ப போய் பார்க்க போறோம். இன்னைக்கும் நம்ம பார்க்க போறது 14 and 15 தான் பார்க்க போறோம். 16 + 15 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. நம்ம சிவனோட கடவுள் இறை அப்படிங்கிற அந்த பேரை, அந்த புகழை பறிக்கிறதா சாம விடுறாரு நம்ம தட்சன். அதை கேட்ட ஆகாயம் எல்லாம் கொந்தளிக்குது. வைகுண்ட இருக்கக்கூடிய அந்த பகுதியெல்லாம் படுபயங்கரமா சீற்றத்தோட காணப்படுது. பிரம்மரும் சரி, மகாவிஷ்ணுவும் சரி நம்ம மேல கோபமா இருக்காங்க. நாம எடுத்த இந்த முடிவின் மீது அவங்களுக்கு அதிருப்தி அப்படிங்கறத இந்த சீற்றத்தின் மூலமாவே புரிஞ்சுக்கிறாரு நம்ம தட்சன். அவங்க கிட்ட அப்புறம் நம்ம பேசிக்கலாம், இந்த ஆளை க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணி, இந்த ஆளை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணி சிவனை ஏசுறத நிப்பாட்டல, இன்னும் கண்டினியூ பண்ணிட்டே இருக்காரு. இதையெல்லாம் கேட்டு பொங்க வேண்டிய நம்ம தேவர்கள் எல்லா பேருமே கப் சுப்புன்னு இருக்காங்க. தட்சனை எதிர்த்து கேள்வியே கேட்கல. ஆனா அசுரகுரு சுக்கராச்சாரியார் மட்டும் தாங்க, அந்த மனுஷன் மட்டும் தான் எதிர்த்து நின்று கேள்வி கேட்கிறார். அசுரர்கள் எல்லாத்தையும் கெட்டவங்க, அசுரர்கள் எல்லாத்தையுமே ஏமாத்துவாங்க, அசுரர்கள் எல்லா பேருமே துரோகிங்க அப்படின்னு இவ்வளவு நாளா எங்களை பழி சுமத்திக்கிட்டு இருந்தீங்க. ஆனா இப்ப என்னடானா உங்க புட்டுநட்டு எல்லாம் வெளியில வந்துருச்சுல்ல, கூட்டு வச்சு ஒரு பெரிய மனுஷனை இப்படி அசிங்கப்படுத்துறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல அப்படின்னு நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்கறது யாரு? நம்ம அசுரகுரு சுக்கராச்சாரியார் தான். உங்களெல்லாம் பார்த்தா தெய்வங்களை கும்பிடுறவங்க மாதிரி தெரியலையே, தெய்வங்களுக்கான மரியாதையை கொடுக்கிற மாதிரி தெரியலையே. கெஸ்டா ஒரு ஆளை இவங்களே வர சொல்லுவாங்களா, வர சொன்னவருக்கு இவங்களே சிம்மாசனம் ரெடி பண்ணுவாங்களா, அதுக்கப்புறம் அந்த சிம்மாசனத்தை இவங்களே உடைச்சு போட்டு அசிங்கப்படுத்துவாங்களா, அப்புறம் சாபமும் கொடுப்பாங்களா, கூட்டு வச்சு சாபமும் கொடுப்பாங்களா. இவ்வளவு அசிங்கமா பிஹேவ் பண்ற தட்சன், நீ எல்லாம் மனித மேன்மையை பத்தி பேசுறதுக்கு அருகதை இல்லாதவன், நீ அவருக்கு சாபம் கொடுக்கறியா? என்னடா கேட்கறதுக்கு ஆள் நினைக்கிறீங்களா? நான் கேட்பேன் அப்படின்னு சிவனின் சார்பா நிக்கிற ஒரே ஆளு இவர் மட்டும்தான். உங்க எல்லாரோட மனசும் கல்லாயிடுச்சு அப்படின்னு சத்தம் போடுறான். மகாசபை கூட்டத்தை நீங்க கூட்டதுக்கான காரணம் என்னன்னு இப்ப தெரிஞ்சு போச்சுல்ல. சிவனை இப்படி பழிக்கிறதுக்காகவும் சிவனுக்கு இந்த மாதிரி சாபம் கொடுக்கணும்ன்றதுக்காக தான் இந்த சபை கூட்டமா? இது எல்லாத்தையுமே முழுக்க நான் எதிர்க்கிறேன். இந்த தீர்மானத்தை நான் அப்ஜெக்ட் பண்றேன், ஒத்துக்க முடியாது அப்படின்னு பேசுறேன். இப்ப நீங்க பண்ணது மிகப்பெரிய பாவம். இந்த பாவத்துக்கு இந்த இடத்துல வச்சு உங்க எல்லாரையும் நான் தண்டிக்க போறேன் அப்படின்னு கோவத்துல பொங்குறான். அதே சமயம் அந்த பக்கம் பிரகுமுனிவர் இருப்பாப்ல இல்ல, அவரு தம்பி கொஞ்சம் சத்தமா பேசாத, ஆவேசப்படாம பேசு, ஓவரா வார்த்தையை விட்டேன்னா அப்புறம் பிரச்சனை பெருசா போயிடும் பாத்துக்க அப்படின்னு பத்தி ஏசுன்னு ஏசுவ. அதெல்லாம் பார்த்து நான் கேட்டுட்டு சும்மா இருக்கணுமோ? வாயா, பிரச்சனை பெருசாகட்டும் பாத்துக்கலாமியா அப்படின்னு இவரும் சத்தம் போடுறாரு. இப்படி இவங்க 2 பேருக்கு நடுவுல சண்டை கொஞ்சம் பெருசா போறத பார்த்து பொறுக்க முடியாத நம்ம சிவன் சூலாயுதத்தை அப்படியே கொஞ்சம் இறுக்கி பிடிக்கிறார். இந்த பக்கம் நம்ம சுக்கராச்சாரியார் ஏற்கனவே ராணுவத்தை வெளியில நிப்பாட்டி இருந்தார் இல்லையா, அந்த ராணுவத்தை பார்த்து தாக்குங்கள் அப்படின்னு வாளை ஏந்தி அப்படியே உத்தரவு கொடுக்க போற அந்த சமயத்துல சுக்கராச்சாரியரே அப்படி எதுவும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு நம்ம சிவன் சத்தம் போடுறாரு. சற்று பொறுங்கள் அப்படின்னு ஓங்குன கைய கீழே இறக்க சொல்றாரு நம்ம சிவன். அதை கேட்ட நம்ம குருநாதருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. யாருக்கு? நம்ம அசுரகுரு சுக்கராச்சாரியருக்கு. இவங்களுக்காகவா நீங்க பறிஞ்சு பேசுறீங்க? உங்களை இந்த லெவலுக்கு அசிங்கப்படுத்துறவங்க இவங்களுக்காகவா நீங்க பறிஞ்சு பேசுறீங்க? இவங்க எல்லாம் தண்டிக்கப்படக்கூடியவர்கள், தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை நானும் என்னோட ராணுவமும் கொடுத்துறோம் அப்படிங்கிறார். நம்ம சிவனும் அந்த அதிகாரம் உனக்கு இல்லங்கிறார். என்னையே அமைதியா இருக்க சொல்றீங்க? இவங்க பண்ண இந்த பாவத்துக்கு இவங்களுக்கு தண்டனை கிடையாதா அப்படின்னு நம்ம அசுரகுரு கேட்டா அமைதிங்கிறார். ஒரு தப்புக்கு தப்பே தீர்வாகாதுங்கிறார். உடஞ்சி விழுந்த அந்த சிம்மாசனத்தை அவர் சற்று உற்று நோக்குகிறார். எல்லா பேரும் நம்ம சிவன் என்ன சொல்ல போறாரோ அப்படின்னு ஆர்வமா காத்து கிடக்காங்க. அப்படியே நம்ம தட்சம் பக்கம் திரும்பி நின்னு பொறுமை, தியாகம், வைராகியம் இதுவும் வாழ்வியல் தான். இத பத்தி அகந்தையிலேயே வாழுகிற தட்சா உன்னால அறிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறார். உங்களுக்கு ஏதாவது தெரியல அப்படின்னா அந்த தெரியாத விஷயங்களை விரோதிச்சுக்கிறீங்க அப்படிங்கிறார். நீங்களோ பிரபஞ்ச அதிபதி, நீங்க போடுறதா சட்டம். இந்த அகிலத்தோட வளர்ச்சி யாருக்கிட்ட ஒப்படைக்கப்பட்டதோ அந்த நபரே இந்த அகிலத்தோட வீழ்ச்சிக்கு காரணமாகிற கூடாது அப்படிங்கிறார். நான் ஒன்னும் விருப்பப்பட்டு இங்க எல்லாம் வரல. நம்ம சிஷ்யன்
ததீசி குருநாதர் இருக்காரு இல்லையா, ஏதோ அவரு பெரிய மனுஷன் வாக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு அவர் வாக்க காப்பாத்துறதுக்காகத்தான் நான் இங்க வந்தேன் ஒழிய இதெல்லாம் நடக்கும் இப்படி எல்லாம் நீங்க அசிங்கப்படுத்துவீங்க எனக்கு ஏற்கனவே தெரியுங்கிறாரு நம்ம சிவன். பிரபஞ்ச அதிபதியா நீ இருக்கிறதுக்கு தகுதியே இல்ல அப்படிங்கிறாரு நம்ம ததீசி. அதுக்கு நம்ம சிவன், உலக ஆசைகளையே துறந்தவனா, கேவலம் இந்த சிம்மாசனத்துக்காக வேணா கோவப்படுவேன், இது எதுவும் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறாரு. நம்ம பிரபஞ்ச அதிபதி எல்லாத்துக்கும் சட்ட திட்டத்தை வகுத்திருக்காரு. அந்த சட்ட திட்டத்தை நீங்களும் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு எனக்கு தோணுது. எனக்காக யாரும் வக்காலத்தை வாங்க வேண்டிய அவசியம் இல்ல, இது எதுவுமே எனக்கு காயப்படுத்தாது. ஆனா இந்த மகாசபை கூட்டம் கூட்டப்பட்டதே என்ன அசிங்கப்படுத்துறதுக்காகத்தான் அப்படிங்கிறது இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு இல்லையா. இதுக்கப்புறம் எனக்கு இங்க வேலை இல்லை இல்லையா, நான் கிளம்புறேன் அப்படின்னு அப்படியே அந்த புகைக்கு மத்தியிலேயே நம்ம சிவன் அங்க இருந்து மறைஞ்சிடறாரு. அதே சமயம் வானம் இன்னும் பிரளயமா தான் இருக்கு. திடீர்னு ஒரு அசரீதி ஒரு வாய்ஸ் கேக்குது, தட்சா பிரம்மலோகத்துக்கு உடனே வா, வந்து என்ன பாரு அப்படின்னு நம்ம பிரம்மரே சத்தம் போடுற மாதிரி ஒரு அசரீதி கேக்குது. கேஸ் எஸ்கலேட் ஆகி பிரம்மதேவர் வரைக்கும் போயிடுச்சு போல. இந்த பிரபஞ்ச அதிபதி தட்சனோட அப்பா தான் பிரம்மதேவர் இல்லையா. தட்சனும் அதற்கு தயாரா தான் இருக்கான். நான் பண்ண இந்த பிரச்சனைக்கு கண்டிப்பா என்ன 4 பேர் கேட்பாங்கன்னு எனக்கு தெரியும், அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் வைக்கணுங்கிறது எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேங்கிறாரு நம்ம தட்சனும். இந்த பக்கம் ஒரு வழியா துளசிக்கு அந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. துளசிக்கும் அந்த சாலி கிராமத்துக்கும் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் சிவலிங்கமாவே கிருஷ்ணரோட கல்ல அவ பாத்துக்கிட்டு இருக்கா. கல்யாணம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு ரொம்ப நேரமாச்சு புரோகிதர்கள் எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து. ஆனா அதுக்கப்புறமும் சிரிச்சபடியே அதையே பாத்துக்கிட்டு இருப்பா, சிவலிங்கமா நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. அப்புறம் தான் சுயநலவுக்கே திரும்புவா. அந்த பக்கம் நம்ம ததீசி சிவனின் சார்பா கொஞ்சம் வாக்குவாதம் பண்றாரு. அந்த இறைவங்கிட்ட இருந்து இறை அப்படிங்கிற அந்த பதவியை நீ புடுங்கலாம், அவருக்குன்னு வைக்கப்பட்டிருந்த இந்த சிம்மாசனத்தை நீ புடுங்கலாம், சேதப்படுத்தலாம். ஆனா எல்லாரோட நெஞ்சிலையும் குடியிருக்கக்கூடிய அந்த சிவனை எப்படி உன்னால பிடுங்க எறிய முடியும், எப்படி உன்னால இந்த சிம்மாசனத்தை அழிச்ச மாதிரி எங்க நெஞ்சை அழிக்க முடியும், முடியாது அப்படிங்கிறாரு ததீசி. இந்த மகாசபை கூட்டத்தினை கூட்டுவ அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், ஆனா இந்த லெவலுக்கு மோசமா நீ பண்ணுவ அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கல. முழுக்க முழுக்க இது சதி திட்டம் தானே. சிவனை இங்க வர வைக்கணும், அவரை சபிக்கணும், அவரை அசிங்கப்படுத்தணும், வரலாற்றுல இதை பத்தி எல்லாரும் பேசணும்னு சொல்லிட்டு இவ்வளவு கேவலமா யோசிச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி எல்லாரையும் திட்டுறாப்ல. சிவங்கிட்ட போய் தப்பு நடந்து போச்சு என்ன மன்னிச்சுக்கங்கய்யா அப்படின்னு கெஞ்சுறாரு. மனதார அந்த சிவனை நினைச்சு கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. அந்த சிவனை நினைச்சு இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல என்ன மன்னிச்சுக்கங்கய்யா அப்படின்னு கேக்குறாரு. அதே சமயம் அந்த பக்கத்துல அரண்மனையில இன்னொரு பூஜை ஏதோ நடக்க போதா. அந்த பூஜையில உட்காரணுமா, சந்திரனும் ரோகிணியும் உட்கார்றாங்க. அப்படி உட்காரும் போது என்ன நான் வந்ததுல இருந்து பாக்குறேன் எல்லா வேலையும் நம்ம ரோகிணி தான் இழுத்து போட்டு பண்ணிக்கிட்டே இருக்கா. ரேவதி நீ ஒரு வேலையை கூட பண்ண மாட்டேங்கிற, ஜாலியா தனியா உட்காந்துக்கிட்டு எல்லா சேட்டையும் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீ எல்லாரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது நீ மட்டும் ஜாலியா இருக்கிறது எந்த விதத்துல நியாயம், வா வந்து உட்காரு, இந்த தடவை இந்த வேலையை நீ தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரோகிணி அங்க இருந்து கிளப்பி ரேவதியை உட்கார வச்சு ரேவதியோட சேலையையும் சந்திரரோட ட்ரெஸ்ஸையும் சேர்த்தாப்ல அப்படியே முடிச்சு போட்டு விடுறா. இன்னைக்கு இந்த வேலை முடிகிற வரைக்கும் நீ இங்கதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சத்தம் போறாரு. யாரு, நம்ம மாதங்கி சத்தம் போடுறாங்க. அதே சமயம் அந்த பக்கத்துல பிரம்மரை பாக்குறதுக்காக நம்ம தச்சன் புறப்படுற சமயம் பிரம்மரை பாக்குறதுக்கு முன்னாடி பிரம்மரை போய் மீட் பண்றதுக்கு முன்னாடி மந்திரி மூலமா ஒரு மடல் எழுதுறாரு, ஒரு கடிதத்தை எழுதி அதுவும் தன்னோட பொண்ணு கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இவரு பிரம்மரை பாக்குறதுக்காக பிரம்மலோகத்துக்கு போறார். இந்த பக்கம் அவர் எழுதி கொடுத்த அந்த மடலை எடுத்துக்கிட்டு அமைச்சர் அரண்மனைக்கு வந்து சேர்றார். இந்த மாதிரி மகாசபை கூட்டம் இனிதே நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஆனா ஒரு முக்கியமான செய்தியை நான் எடுத்து வந்திருக்கேன். பட் இத உங்க பொண்ணு சதிதேவிக்காக நம்ம தட்ச மகாராஜா எழுதி கொடுத்தது, அவங்க கிட்ட கொடுக்கணும் தான் உத்தரவு அப்படின்னு சொல்ல சதிதேவியும் போய் வாங்கிக்கிறாங்க. தனியா போய் அந்த மடலை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஷாக்கு, படிச்சா ஷாக்கு. இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாத்தையும் எழுதி சிவனை அசிங்கப்படுத்திட்டேன். எத்தனை தடவை அந்த சிவன் வந்து ஒன்னு அழுக வச்சுக்கிட்டு இருந்தான். அவனை கேட்கறதுக்கு நாதி இல்லைன்னு தெரிஞ்சாப்ல இல்ல, ஆனா நாக்காப்படுகிற மாதிரி நான் கேட்டேன். அவனுக்கு சிம்மாசனம் இல்லன்னு அசிங்கப்படுத்தினேன். அவனுக்கு இனிமே இறை அப்படிங்கிற அந்த பதவி இல்ல, கடவுள் இனிமே யாரும் அவரை கும்பிட மாட்டாங்க அப்படின்னு சாபம் விட்டுட்டேன் அப்படின்னு எழுதியிருக்கு. சொல்ல போனா இதைத்தான் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் நான் இந்த மகாசபை கூட்டத்தை கூட்டினதாகவும் அவர் எழுதியிருக்கிறாரு. அதுல இதுவரை யாரும் புகட்டாத ஒரு பாடத்தை இன்னைக்கு அவனுக்கு நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு தச்சன் எழுதியிருக்கிறார். சிவனை இந்த மாதிரி நான் தண்டிச்சதுக்காகவும் சிவனை இந்த மாதிரி சபிச்சதுக்காகவும் நீ சந்தோஷப்படுவேன்னு நான் நம்புறேன். இனி உனக்கு எந்த ஒரு இன்னலும் நேராது, இனிமே நீ அழுக வேண்டிய அவசியம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி யாருக்காக பண்ணேன், உனக்காக தான் பண்ணேன்னு வேற எழுதியிருக்கிறார். இதெல்லாம் படிச்சு படிச்சு அந்த அம்மா கண்ணீரா கொட்டிக்கிட்டு இருக்கு. பின்னாடி மாதங்கி வராங்க, என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. இவ அழுகைய மட்டுமே பதிலா சொல்ல அந்த மடலை வாங்கி மாதங்கி படிக்கிறாங்க. படிச்சு பார்த்தா அவருக்கும் பயங்கர ஷாக்கு. இவங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க என்னைக்குமே கூப்பிடாத சிவனை இவங்க கூட்டிருக்காரு, மகாசபை கூட்டத்துக்கு கூட்டிருக்காப்ல, எல்லாம் நல்லபடியா முடியும் அப்படின்னு இவங்க நினைச்சாங்க. ஆனா கூப்பிட்டதே அசிங்கப்படுத்துறதுக்காகத்தான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இவங்களும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. சிவனுக்கு சாபம் கொடுக்கறதா நினைச்சு அந்த சாபத்தை எனக்கு எங்க அப்பா கொடுத்துட்டாரு அப்படின்னு
சொல்லி வருத்தப்படுறாங்க. சிவனுக்கு இறை அப்படிங்கிற அந்த பதவியை அவர் சாபமிட்டு பறிச்சதா நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா உண்மையிலேயே அவர் என்கிட்ட இருந்து அன்பை பறிச்சு விட்டார், என்னோட சந்தோஷத்தை பறிச்சு விட்டார் அப்படிங்கிறாங்க. இப்படி சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிற சமயம் பின்னாடியே நம்ம ராணியே வராங்க. அவங்க வந்து அந்த மடலை வாங்கி படிச்சு பாக்குறாங்க. படிச்சு பார்த்துட்டு அந்த அம்மா என்ன சொல்ல போகுது அப்படின்னு இவங்க ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது தாம் புருஷனை திட்டுவாங்க, தாம் புருஷன் பண்ணது தப்புன்னு நினைப்பாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க வழக்கத்துக்கு மாறா, பாத்தியாமா உங்க அப்பாவுக்கு மேல எவ்வளவு பாசம்னு பாரு, அது ஒன்னு அழுக வைக்கிறது அந்த கடவுளா இருந்தா கூட அந்த கடவுளையே பழிவாங்க துடிக்கிறாரு பாத்தியா, இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வைக்கணும், இந்த மாதிரி ஒரு தகப்பன் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும், அந்த சிவனுக்கு இது தேவைதான் அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மா பேசுது. அந்த பக்கம் மீட்டிங்கை முடிச்சு விட்டு நம்ம சிவன் அவரோட கைலாய மலைக்கு வந்து ஆசனத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. பின்னாடியே நம்ம நாரதர் வந்து என்ன இப்படி ஆயிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி வருத்த விசாரிக்கிறதுக்காக துக்க விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம பிரச்சனை எந்த விதத்துல வேணாலும் எப்படி வேணாலும் வெடிச்சிருக்கும், ஆனா நீங்க ரொம்ப ஸ்மூத்தா எல்லாத்தையும் நான் திறந்தவன், எனக்கு இந்த சிம்மாசனம் ஒரு கேடாங்கிற மாதிரி பேசிட்டு சமத்தா வெளியில வந்துட்டீங்க, இல்லைன்னா ஒரு பெரிய யுத்தமே கூட நடந்திருக்கும், எல்லாத்தையும் தடுத்து நிப்பாட்டிட்டீங்க, சமயோஜித புத்தியோட நடந்துகிட்டீங்கிற மாதிரி நாரதர் பேசுறாரு. அதை உங்களால மட்டும் தான் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு. இருந்தாலும் இதுவரை நடந்த அந்த நிகழ்வுகள் தான் எனக்கு ரொம்பவே குழப்பத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு நம்ம நாரதர் விசாரிக்கிறார். எதிர்காலத்தை எங்களால ஓரளவு கணிக்க முடியும் தான், பட் இப்ப எங்களால எதிர்காலத்தை ஓரளவு கணிக்க முடியாம தடுமாறதாவும் சொல்றாரு. ஆண்டவா, எப்பெல்லாம் சதிதேவி உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்பெல்லாம் அந்த கணமே நீங்க அங்க போய் காட்சி கொடுக்குறீங்க, ஆனா காட்சி கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பார்க்க வராத போன்னு விரட்டவும் செய்றீங்க, இது நியாயமா? அதுக்கு நீங்க பார்க்காம இருந்திருக்கலாமே அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம சிவன், இது எதுவும் என் கையில கிடையாது, அந்த சதி என்ன நினைச்சாலே அந்த இடத்துக்கு நான் போய் நிக்கணுங்கிறது விதி, என் உடம்பின் ஒரு பாதி என்னை அழைக்கும் போது என் உடல் தானாகவே கட்டுப்படுகிறது, அந்த ஒரு பாதியை நோக்கி என் உடல் தானாகவே செல்கிறது அப்படிங்கிறார். வாட் கேன் ஐ டு அப்படின்னு நம்ம சிவன் கேட்டா அதுக்கு நம்ம நாரதர், நீங்களே மகா காலம்னு ஒண்ணு, இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம் அப்படின்னு எல்லாமே படைக்கப்பட்டதற்கு முன்பாகவே நீங்களும் சக்தியும் ஒன்னா வாழ்ந்தவங்க, அப்படி இருக்க அந்த சக்தி தான் இப்ப சதியா பிறந்திருக்கிறாங்க, சக்தியை ஏத்துக்கிறதுக்கு அந்த சதியை ஏத்துக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு தயக்கம் அப்படின்னு நம்ம நாரதர் கேட்க, ஏன் அவங்களை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு நம்ம சிவன், ஏன்னா அது நடக்காது அப்படிங்கிறார். நல்லறமான இல்லறத்தை துறந்தவன் நான், சதியை நான் ஏற்பது என்பது நடவாத ஒன்று. இன்னைக்கு சக்தி சதியா ஒரு மானிட பிறவியா பூலோகத்துல ஜனித்திருக்கிறார், அவளோட இந்த மனித பிறவிக்கு முடிவு அப்படிங்கிறது கண்டிப்பா நிச்சயமா உண்டு, பிறந்த எல்லாரும் செத்தாகணும், அவங்களுக்கு ஒரு முடிவு இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரு எல்லையும் இருக்கிறது, அந்த எல்லையை கடக்கக்கூடிய நேரம் வந்தா தன்னோட மனித உடலை சதி தியாகம் செய்யணும், தியாகம் செய்வா அப்படிங்கிற மாதிரி நம்ம சிவன் பேசுறாரு. நாரதரும், ஆமா அது எனக்கும் புரியுது, ஆனா எனக்கு புரியாத புதிரா இருக்கிறது இவ்வளவும் சொல்ற நீங்க, இவ்வளவும் தெரிஞ்ச நீங்க ஏன் சதி கூட்டதும் பொசுக்கு பொசுக்குன்னு போய் நிக்கிறீங்க, அந்த கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொல்லலையே அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு நம்ம சிவன், அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ப்பா, என் உடலின் ஒரு பாதி என்ன கூப்பிடும் போது நான் கண்டிப்பா போய்த்தானே அழைப்பை நான் ஏற்றுத்தான் ஆக வேண்டும், என்னிடமிருந்து அவளை பிரிக்க இயலாது என்பது சத்தியம், எப்படி என்னிடமிருந்து அவளை பிரிக்க இயலாது என்பது சத்தியம், ஆனா அந்த சத்தியத்துக்குள்ள இன்னொரு சத்தியமும் இருக்கு, நான் அவளோட இணைவது என்பது நடவே நடவாத ஒன்று, நடக்கவே நடக்காத ஒன்று அப்படின்னு பொடி மேல பொடி வச்சு நம்ம சிவன் பேசுறாரு. அப்படி சக்தி மேல இவருக்கு என்னதான் கோவமோ தெரியலங்க. சக்தி கிட்ட இருந்து சிவனை பிரிக்க முடியாது, சிவன் கிட்ட இருந்து சக்தியையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்ற அவரு, எங்களோட இணைவும் சாத்தியம் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம மண்டைய உருட்டுறாரு. என்னதான் இவங்களுக்குள்ள பிரச்சனை, எந்த எபிசோட்ல தான் அந்த பிரச்சனையை பத்தி இவங்க எடுத்து சொல்ல போறாங்களோ தெரியல. அதுக்குள்ள அந்த பக்கத்துல நம்ம தச்சன் பிரம்மதேவரோட அழைப்பை ஏற்று பிரம்மலோகத்துக்கே போயாச்சு. தச்சன் நடந்து வரும்போது பிரம்மதேவர் பார்த்து கொஞ்சம் கோமா தான் முறைக்கிறாரு. அவர் வணக்கம் போறதுக்கு கையை தூக்குனா அதுக்குள்ளேயே நீ எல்லை மீறிட்ட, வரம்பு மீறிட்ட, நீ செஞ்ச செயல் ஒரு இழிவான செயல் அப்படின்னு திட்டுறாரு பிரம்மதேவர். அப்பா புள்ளைய திட்டுறாரு, நான் செய்யலைன்னா வேற யாரு செய்யறது டாடி அப்படிங்கிறாரு தச்சன். ஏன் அப்படி பண்ண, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு பிரம்மதேவர் கேட்க, எங்க அப்பாவோட கௌரவத்தை காப்பாத்துறதுக்காகவும் என் பொண்ணோட மானத்தை காப்பாத்துறதுக்காகவும் நான் இதெல்லாம் செஞ்சதா நம்ம தச்சன் சொல்றாப்ல. என் கௌரவத்தை குலைச்சது நீதாண்டா மகனே அப்படின்னு திட்டுறாரு. கௌரவம் கௌரவம் சொல்லிட்டு மொத்தத்தையும் சாச்சிவிட்டியே அப்படிங்கிறாரு. என்கிட்டயே நீ வரத்தை வாங்கி அதை தப்பா சாமா பயன்படுத்துறது தப்பு அப்படின்னு. அன்று ஒரு நாள் அந்த சிவன் என்னோட தலைகள்ல ஒரு தலையை தான் வெட்டினாரு, ஆனா இன்னைக்கு என்னமோ என் பிள்ளையால என்னோட எல்லா தலைகளும் வெட்டப்பட்ட மாதிரி தான் உணர்றதா பிரம்மதேவரே திட்டுறாரு புள்ளைய. நீ இன்னைக்கு எது உன் பொண்ணுக்கு நல்லதுன்னு நினைக்கிறியோ அதுவே நாளை பின்ன உன் பொண்ணுக்கு கெட்டதா போய் கூட முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாரு பிரம்மதேவர். புள்ள பாசத்துல உன் பிள்ளையோட பிறப்பின் ரகசியத்தை நீ மறந்துட்டியா, சதியோட பிறப்பின் ரகசியத்தை நீ மறந்துட்டியா, முழிச்சுக்கோ, எல்லாத்தையும் மறந்துட்டியா, எல்லாத்தையும் உனக்கு ஞாபகப்படுத்தணுமா அப்படின்னு கேட்கிறார். நீ பல வருஷம் விடாது அந்த சக்தியை நோக்கி தவம் இருந்த, உன் தவத்தின் பலனாய் சக்தியே உன்னாடி வந்து என்ன வர வேணும் அப்படின்னு கேட்டாங்க. நீங்களே வந்து எனக்கு பிள்ளையா பிறக்கணும் அப்படின்னு நீயும் அவங்க கிட்ட கெஞ்சின, அவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி உனக்கு அதை வரமா கொடுத்து உனக்கே பிள்ளையா அந்த சக்தி இப்போ பிறந்திருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு நடக்குதுன்னு நினைக்கிற, எல்லாம் வல்ல அந்த சிவன் உன் பொண்ணை கட்டிக்கிட்டு மனித வாழ்க்கை வாழணுங்கிறது விதி, இது எல்லாம் உன் மூலமாகத்தான் நடக்கணும் அப்படிங்கறதும் விதி. இதுக்கு எல்லாத்துக்கும் அன்றைக்கே நீ அந்த வரத்தை கேட்டு விதைய உண்ணுன,
இப்ப விதை விருட்சமா வளர்ந்திருக்குது. இந்நேரத்துல போய் பலி பகன்னு சொல்லி பேசுறது நியாயமா அப்படின்னு கேக்குறாரு பிரம்மதேவன். இனி நீ எத்தனை முட்டாள்தனம் செஞ்சாலும் காலத்தின் கோலத்தை உன்னால மாத்த முடியாது. சக்தியை தேடி சிவனும் சிவனை தேடி சக்தியும் போறது இயற்கை அப்படிங்கிறாரு, விதிங்கிறாரு. இதை நீ தடுக்க நினைச்சா அழிஞ்சு போவடா அப்படின்னு எடுத்து சொல்றாரு. சிவனின் மீதான அந்த பகையை நிப்பாட்டு, என் தலையத்தனை வெட்டினாப்ல நானே அதெல்லாம் போனா போகுது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பிள்ளை கிட்ட பேசுறாரு. இது எல்லாத்தையும் தாண்டி நான் செய்யறதுதான் செய்வேன், நீ செஞ்சேன்னா கண்டிப்பா நீ வருத்தப்பட விடாமனே அப்படிங்கிறாரு. அதுக்கு நம்ம தச்சன் புள்ள மேல ஆஹா அப்பாவுக்கு எம்புட்டு அக்கறை அப்படியே இருந்துகிட்டோம், உங்க அக்கறைக்கு எனக்கு ரொம்ப நன்றி, ஆனா நான் செய்யறதான் செய்வேன் அப்படிங்கிறாரு நம்ம தச்சன். என்ன எனக்கு சின்னதா ஒரு வருத்தம், உங்க புள்ளைய நீங்க இன்னும் புரிஞ்சுக்கலையே அப்படிங்கிறாரு. உங்க புள்ள ஒரு மேட்டரை மனசுல நினைச்சிட்டாரு அப்படின்னா அந்த ஆண்டவனே வந்து சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும், என்ன இனி மாத்த முடியாதுங்கிறாரு தச்சன். நான் மாற மாட்டேன் அப்படிங்கிறாரு தச்சன். சதியோட இந்த மனித பிறப்புக்கு காரணங்கள் 1000 காரணங்கள் இருக்கலாம், ஆனா அவ பிறந்தது என்னோட பொண்ணு, அவ வாழ்க்கையை தீர்மானிக்க போறது நான் தான், வேற யாரும் இல்ல, வேற எதுவும் இல்ல அப்படிங்கிறாரு. அவ ஏன் பொண்ணு, அவள் மீதான உரிமை எனக்கு தான் அதிகம் உண்டு, அவ பிறந்ததற்கான அந்த காரணத்தையே நான் மாத்தி அமைப்பேன் அப்படிங்கிறாப்ல. அவளோட எதிர்காலத்தை எப்படி போகணுங்கிறதையும் நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. என்கிட்ட இருக்கிற சக்திகள் அத்தனையும் பயன்படுத்தி அவளோட எதிர்கால பாதையை நான் அமைப்பேன் அப்படிங்கிறாரு, மாத்துவேன் அப்படிங்கிறாரு. அஸ்திவாரம் நான் போட்டேன், கட்டடமும் என் இஷ்டத்துக்கு நான் தான் கட்டுவேன் அப்படிங்கிறாரு நம்ம தச்சன். அதை சாதிக்க என் மனசுல இருக்கிறத சாதிக்கிறதுக்கு குறுக்கால வர எதையுமே நான் விட்டு வைக்க மாட்டேன், பிடுங்கி எறிவேங்கிறாரு. நானே போட்ட சட்ட திட்டங்களை அதுக்காக மாத்த வேண்டிய நிலைமை வந்தா கூட அதை மாற்றுவதற்கு தயங்கவும் மாட்டேங்கிறாரு. அதனால அந்த சக்தியை இந்த சிவனோட இணைய விட மாட்டேன் அப்படிங்கறதுல ரொம்ப தீர்மானமா பதில் சொல்றாருங்க. பிறந்தது சக்தி தான் அப்படின்னு தெரிஞ்சும் சிவனையும் சக்தியும் சேர்த்து வைக்க மாட்டேன் அப்படிங்கறதுல ரொம்ப குறிக்கோளா இருக்காப்ல தச்சன். அந்த பக்கத்துல பார்த்தா ரேவதியையும் சந்திரனையும் சேர்ந்தாப்புல உட்கார வச்சு ஏதோ சடங்கு பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, ஒரு கேப் கிடைக்க அந்த கேப்ல சந்திர ரேவதியை தரதரன்னு தனியா இழுத்துட்டு வந்து அவங்க 2 பேருக்கு நடுவுல போட்டுருக்கிற அந்த முடிச்சு அவுத்து விடுறாப்ல. இதுக்கு இந்த நாடகம் உனக்கு எனக்கு செட் ஆகுதுன்னு உனக்கு நல்லா தெரியும்ல, நீ இப்படி வருத்தப்பட்டு காரணம் நான் இல்ல உங்க தகப்பன், நான் உண்மையிலேயே காதலிச்சது கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டது ரோகிணியை தான். யோ பொண்ணுகுடியா அப்படின்னு உங்க அப்பா கிட்ட வந்து கேட்டேன், ஆனா உங்க அப்பா சும்மா இருப்பாப்லையா, ரோகிணியை கட்டிக்கோ ஆனா ஒரு கண்டிஷன், கூடவே ரேவதியையும் கட்டிக்கணும்னு ஒரு கண்டிஷனை போட்டு உன்னை ஏன் தலையில கட்டினாரு. இப்ப நீ படுற எல்லா கஷ்டத்துக்கும் காரணம் உங்க தகப்பன் தான், நான் கிடையாது, ஏதாவது கேட்கறதா உங்க அப்பா கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டு கட்டன் டேட்டா பேசுறாப்ல நம்ம சந்திரன். இப்படி இவங்க பேசுற மேட்டரை கொஞ்சம் தூரத்துல இருந்து நம்ம சதி நோட் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க, குறுக்க போல நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எது எப்படியோங்க ஆயிப்போச்சு, நான் உங்க பொண்டாட்டி ஆயிட்டேன், ஒரு கணவனா ஒரு பொண்டாட்டிக்கு செய்ய வேண்டிய அந்த காரியங்களை அந்த கடமைகளை செய்யணும்னு உங்களுக்கு தோணலையா, ஒரு புருஷனா நீங்க செய்ய வேண்டியது செய்யணும்னு உங்களுக்கு தோணலையா அப்படின்னு அழுதுகிட்டே கேக்குறாங்க. இதெல்லாம் அன்னைக்கே யோசிச்சிருந்தா உங்க தகப்பன் உன்னை என் தலையில கட்டியிருக்க வேண்டிய அவசியம் இல்லையே அப்படிங்கிறாரு நம்ம சந்திரன். உன் தடுமாற்றத்துக்கு காரணம் நான் இல்ல உங்க அப்பன் தான் அப்படிங்கறதுல ரொம்ப கட்டன் டேட்டா பேசுறாப்ல. நடந்த இந்த கூத்த நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு அப்படியே நம்ம சதிதேவி அங்க இருந்து கடந்து போறாங்க. சந்திரனுக்கும் ரேவதிக்கும் நடக்கிற இந்த பிரச்சனை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இவங்க அம்மா இதெல்லாம் பண்றது யாருக்காக, உனக்காக தான் மகளே, பெத்த பாசத்துலதான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, உன்னோட நல்லதுக்கு தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படி இப்படின்னு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த அம்மா டயலாக் விட்டு போச்சுல, அதையும் கம்பேர் பண்ணி பாக்குறாங்க. நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு பொண்களோட வாழ்க்கையை கெடுக்கிறாப்ல அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, வருத்தப்படுறாங்க. மாதங்கி ஒரு பக்கம் பேசுனதை நினைக்கிறாங்க, அம்மா ஒரு பக்கம் பேசுனதை நினைக்கிறாங்க, அப்பா ஒரு பக்கம் பேசுனதை நினைக்கிறாங்க. மனதில் ஏகப்பட்ட குழப்பம், சஞ்சலம், கவலை, அப்படியே அந்த கவலையோடய அவங்க நடந்து போய்கிட்டு இருக்கும்போது எப்ப இவங்க கஷ்டப்படுறாங்களோ, எப்ப இவங்க கவலைப்படுறாங்களோ அப்ப இவங்களையும் அறியாம இவங்க நம்ம சிவனை அழைக்கிறாங்க. அந்த பக்கம் அழைப்பு வந்ததுமே நம்ம சிவனும் அங்க போய் காட்சி கொடுக்கிறார். அப்படித்தான் இப்பயும் எதுக்க காட்சி கொடுக்க, அதுவும் எங்க தட்சனோட அரண்மனையிலேயே காட்சி கொடுக்க, சிவனை பார்த்ததும் அப்படியே ஓடி போய் அவங்கள கட்டி பிடிச்சுக்கிறாங்க. யார நம்ம சிவனை கடவுளையே கட்டி பிடிச்சு அவரோட நெஞ்சில தன்னோட முகம் பதிகிற மாதிரி கட்டி பிடிச்சு அப்படியே அந்த இடத்துல அவங்களோட கவலைய மறந்து அவரை ஆற தழுவிக்கிறாங்க. அப்படியே கேமரால இருந்து ஒரு போக்கஸ் ஒரு ரவுண்ட் அடிக்கிறாங்க. இவங்க 2 பேரையுமே மாத்தி மாத்தி காமிக்க இந்த எபிசோடு இந்த இடத்துல முடியுது. அவர் சொன்னாருல போகாம இருக்க முடியாது, அவங்க நினைச்சா போய்தான் எங்க நீங்க பிரம்மலோகத்துல உருட்டிக்கிட்டு கிடங்க, அவர் இருந்து அரண்மனைக்கு வந்துட்டாரு. அது விதி கடவுளை கூட விடாது. இல்ல கடவுள் சப்ஜெக்ட் தான் இருந்தாலும் எனக்கு அந்த என்ன தச்சம் மகாராஜாவா அவரோட ஹிஸ்டரி, அவர் கடவுளா, அவரை யாரும் கும்பிடுறீங்களான்னு தெரியல, நல்லா திட்டணும் போல இருக்கு. ஆனா இது வந்து ராஜா கதை இல்ல சார், இது கடவுள் கதை. அவர் கூட ஏதாவது ஒரு ஊர்ல சாமியா இருக்கலாம்ல, நீ திட்டி பிரச்சனை வந்தோட மனசுல திட்டிட்டு இருக்கேன். என்ன சார் எரிச்சல் வருது சார். நல்லா அந்த அதுக்கு ஏத்த மூஞ்சில ஒரு ஆர்டிஸ்டையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ஹிட்லர் மாதிரி அதான் கடுப்பா இருக்கு. அவங்க அப்பா சொல்லியே கேட்க மாட்டேங்கிறாரு. இதுக்கு கிளைமேக்ஸ் தெரியணும்னா கூட அடுத்த வருஷம் வரைக்கும் காத்திருக்கேன். 650 எபிசோடு 300 எபிசோடு போச்சு, என்ன அதுவும் எரிச்சல இருக்கு. சரி வாங்க அரண்மனைக்குள்ளே பூந்துட்டாரு, அடுத்தது என்னங்கிறத பார்ப்போம். 15th எபிசோட பார்ப்போம். ரெடி?
எதுக்கு திடீர்னு தோண நம்ம சிவங்கிட்ட நான் என்ன தப்பு பண்ணேன், என்ன எதுக்காக தண்டிக்கிறீங்க, தப்பு பண்ணது எங்க அப்பாவா இருந்தா அவர் பண்ண தப்புக்கு நான் எந்த வகையில பொறுப்பாவேன், ஏன் என்ன அள வைக்கிறீங்க, ஏதாவது பதில் சொல்லுங்க. எங்க அப்பா உங்களை அவமதிக்கிறாரு, எங்க அப்பா உங்களை மரியாதையா நடத்த மாட்டேங்கிறாங்கிற காரணத்துக்காக தான் என்ன அள வைக்கிறீங்களா, பதில் சொல்லுங்க பதில் சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே அந்த சிவன் டப்புன்னு அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறாரு. இந்த பந்தம் ஒண்ணு சேராது அப்படின்னா இந்த பந்தம் ஏன் ஆரம்பமாகணும், இந்த காதல் ஏன் முளைக்கணும், பிஞ்சிலேயே இதை கிள்ளி எரிஞ்சிருக்கலாமே, இப்ப வளர விட்டு ஏன் வேடிக்கை பாக்குறீங்கிற மாதிரி அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பிரம்மலோகத்துல பார்த்தா நம்ம நாரதர் போய் அவங்க அப்பா பிரம்மர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. சதியோட விஷயத்துல அவங்க அப்பா தட்சனை விட சிவன் தான் முட்டுக்கட்டையா இருக்காரு. சிவன் ஏதோ ஒன்ன மறைக்கிறார். அதனாலதான் ஒவ்வொரு முறையும் சதி நெருங்க முற்படும் போது அவர் அதை தடுத்து நிப்பாட்டுறாரு. சொல்லாம கொல்லாம ஓடி போயிடுறாரு. இந்த நிலை இப்படியே போய்கிட்டு இருந்தா எப்படி அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர முடியும்னு கேக்குறாரு நம்ம நாரதர். இத பத்தி நான் சிவன் கிட்ட பேசுறேன், சிவன் கிட்ட இத பத்தி நான் எடுத்து சொல்றேன் அப்படின்னு நம்ம பிரம்மரே சொல்ல நாரதருக்கு சந்தோஷம். அந்த பக்கம் கைலாய மலையில சிவனுக்கு முன்னாடி அசுர குரு போய் என்னோட நடவடிக்கைகளுக்கு என்ன மன்னிச்சுக்கங்க, நீங்க அந்த மகாசபை கூட்டத்துல கலந்துக்கிறதா கேள்விப்பட்டதுமே எங்க நீங்க தேவர்கள் பக்கம் சாஞ்சிட்டீங்களோ அப்படின்னு ஒரு செகண்ட் நானே உங்களை சந்தேகப்பட்டுட்டேன். ஆனா உங்களுக்கு இந்த லெவலுக்கு அவமானப்படுத்துவாங்க, இந்த லெவலுக்கு உங்களை அசிங்கப்படுத்துவாங்கன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. எப்பவுமே எங்களுக்கு நீங்க தான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி சிவனை நோக்கி நம்ம அசுரகுரு கும்பிடுறாரு. ஒரு கால் ஏதாவது நீங்க இருக்கும்போது முன்ன பின்ன பேசுனா என்ன மன்னிச்சுக்கங்கன்னு வேற மன்னிப்பு கேட்கிறாரு. அதுக்கு நம்ம சிவங்கிட்ட இருந்து வர்றது புன்னகை மட்டும்தான். சிரிக்கிறீங்களா, என் மீது உங்களுக்கு கோபம் இல்லையா அப்படின்னு நம்ம அசுரகுரு கேட்க, கோவமா உங்க மேலையா, அவங்களையே நாங்க எதுவும் சொல்லல, கோவப்படல, ஏன் சார்பா பேசின ஒரே ஆளு நீ, ஓ மேல நான் கோவப்படுவனா அப்படின்னு கேட்கிறாரு நம்ம சிவன். இல்ல அன்னைக்கு தட்சனோட பொண்ணான சதிய கைப்பற்ற சொல்லி சிறை பிடிக்க சொல்லி நான் தான் உத்தரவு போட்டேன். அதனாலதான் பனி புயல்ல வீசி அப்படியே அந்த பனி புயலையே சதிதேவியை தூக்குறதுக்கான ஒரு முயற்சி நடந்தது. ஆனா நீங்க நடுவுல வந்து சதிதேவியை காப்பாத்தினீங்க, அதுலயே உங்களுக்கு கோபம் இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன், என்ன மன்னிச்சுக்கங்க அப்படிங்கிறாரு நம்ம அசுரகுரு. நம்ம சிவனும் அந்த சம்பவத்தை நினைவு கூறுகிறார். தட்சனை பழி வாங்குறோம்னு சொல்லிவிட்டு அவங்க பொண்ணை தூக்கணும்னு நினைச்சது மடத்தனம், தட்சன் உங்களை அசிங்கப்படுத்தும் போதுதான் எனக்கு அந்த தப்பே புரிஞ்சது அப்படின்னு அசுரகுரு மறுபடியும் மன்னிப்பு கேட்கிறார். உங்களை அசிங்கப்படுத்தின அந்த கணத்திலேயே எனக்கு பொறுமை இல்லாம போயிடுச்சு, என் ராணுவத்தை போருக்கு ஆல்மோஸ்ட் கூட்டிட்டு வந்துட்டேன், இருந்தாலும் கடைசி நிமிஷத்துல நீங்க சற்று பொறுங்கிறதுனாலதான் நான் பொறுத்துக்கிட்டேன், உங்களுக்கு நடந்த அந்த அவமானத்தை பார்த்து என்னாலேயே பொறுக்க முடியலையே, எப்படி உங்களால பொறுத்துக்க முடிஞ்சது அப்படின்னு கேட்கிறார். தட்சன் பண்ண தவறுக்கு கண்டிப்பா அவருக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம சிவன், தட்சன் இது வரைக்கும் பண்ண எல்லாமே என்ன பழி வாங்குறதுக்காக அவன் செய்யற முயற்சி, அவங்க வன்முறையை கையாளுறாங்கன்றதுக்காக நானும் வன்முறையை கையாள முடியுமா, பலிக்கு பலியெல்லாம் எனக்கு செட் ஆகாதுங்கிறார். இந்த பக்கம் நம்ம அசுரகுரு, தட்சன் உங்களை அவமதித்த அந்த சமயத்துல ஒரு பெரிய பிரளயமே ஏற்படும் நினைச்சோம், ஆனா நீங்க ஜம்முன்னு ஜிம்முன்னு உட்காந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறார். இன்னும் கண்டிப்பா பண்றாப்ல அசுரகுரு, மகா காலன்னும் ருத்ரன்னும் பேர் வாங்கினவர் நீங்க, பயங்கர கோபக்காரர் ரோசக்காரர்னு பேர் வாங்கினவங்க நீங்க, அப்படி இருக்க தட்சனை மட்டும் நீங்க தொடர்ந்து மன்னிப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு நம்ம சிவன், தட்சன் என்னோட எதிரி கிடையாது அப்படிங்கிறார். எப்படி தட்சன் தன்னோட எதிரி இல்ல அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அப்படியே கண்களை மூடி மறுபடியும் தியானத்துக்குள்ள நம்ம சிவன். சரி அப்பாயின்மெண்ட் முடிஞ்சு போச்சுட்டு அசுரகுரு சுக்கராச்சாரியாரும் ஒரு வணக்கத்தை போட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இந்த பக்கம் நம்ம நந்திக்கு சந்தோஷம், தட்சன் எதிரி இல்லன்னு சொல்றாருன்னா என்ன அர்த்தம், அப்ப சொந்தக்காரன் அர்த்தமா, அப்போ தட்சன் மேல அவருக்கு கோபம் இல்லைன்னா தட்சனோட பொண்ணை நம்ம சதிதேவிய சிவன் ஏத்துப்பாரோ அப்படின்னு நம்ம நந்திக்கு கொஞ்சம் சந்தோஷம். மறுபடியும் அரண்மனையில காமிச்சா நம்ம சதிதேவி மனசுல உடுக்க அடிப்பாங்க பாத்தீங்களா, அந்த உடுக்க சத்தம் படு பயங்கரமா கேக்குது. உடுக்க சத்தம் கேட்டாலே பக்கத்துல எங்கேயாவது சிவன் வந்து நிப்பாப்ல, அதனால காதை இருக்க பொத்திக்கிறாங்க. பொத்துனது அந்த உடுக்க சத்தம் நின்றுது. மறுபடியும் காதை திறந்தா மறுபடியும் அந்த உடுக்க சத்தம் கேக்குது. என்னடா அந்த சத்தம் சொல்லிட்டு சத்தம் வந்த திசையை நோக்கி இவங்க போய் பாக்குறாங்க. எட்டி பார்த்தா அந்த பக்கம் தெருவுல சிவனடியார்கள் நிறைய பேரு உடுக்கை அடிச்சுக்கிட்டு பூஜை போட்டுக்கிட்டே அப்படியே தெருவுல நடந்து வராங்க. அப்படி அவங்க நடந்து வரும்போது அவங்களோட கழுத்துல கிடக்கிற அந்த ருத்ராட்ச மாலையை பாக்குறாங்க. அதை பார்த்தது இவங்களுக்கு அந்த பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. சிவனோட ருத்ர மாலையில இருந்து ஒரே ஒரு ருத்ர கொட்டை மட்டும் அப்படியே உருண்டு வந்து கீழே விழுந்தது. அதை நம்ம சதிதேவி எபிசோடு 1ல எடுத்திருப்பாங்க. அதை அவங்க நினைவு கூர்றாங்க. அப்போ தனக்கான சந்தேகங்களுக்கு பதில் சொன்னது யாரு, நம்ம ததீசி குருநாதர். அதனால ததீசி கிட்டேயே போய் என்ன இதெல்லாம், ஏன் இதெல்லாம் நடக்குது, இது எல்லாத்தையும் தாண்டி எப்படி சிவனும் சதியும் ஒண்ணு சேர்றது அப்படின்னு இந்த விஷயத்தெல்லாம் ததீசி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், சிவன் சொல்ல மறுக்கிற காரணத்தை ததீசி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து ததீசி இருக்கக்கூடிய அந்த மலையை நோக்கி சதிதேவி அப்படியே நடந்து போறாங்க. அந்த பக்கம் ததீசி பார்த்தா சிவலிங்கத்தை அப்படியே கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. மகத்துவமான ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது அப்படிங்கறத என் உள் மனசு சொல்லுது, அந்த தருணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதா ததீசி வேற சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் அரண்மனையிலேயே நம்ம சதிதேவி பயங்கர ஓட்டமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. நேரா போய் ததீசியை பார்த்து தன்னோட சந்தேகத்தை தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கடம் கட்டி ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ததீசி திரும்பி பார்க்காமயே என் அன்னை வந்து விட்டாள், சதிதேவி என்னை பார்க்க வந்து விட்டார் அப்படின்னு பேசிக்கிட்டே திரும்புறாரு. அம்புட்டு சந்தோஷம் அவருக்கு. சதிதேவியை பார்த்ததுமே உங்களுக்கு சொந்தமான ஒரு பொருளை நீங்க எபிசோடு
1ல விட்டு போயிட்டீங்க, இது இன்னும் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கு, நீங்க அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு காமிக்கிறாங்க. திரும்பி பார்த்தா அந்த ஒத்த ருத்ராட்ச கொட்டை நம்ம சதிதேவி இங்க சிவலிங்கத்துல போட்டு போயிருப்பாங்க எபிசோடு 1ல. அந்த ருத்ராட்ச கொட்டையை அவரை பாக்குறாங்க. என்றைக்காவது ஒரு நாள் நீங்க வருவீங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த ருத்ராட்சைய நான் பாதுகாப்பா வச்சிருக்கிறேன், இது உங்களுக்கானது, எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் அப்படியே மெதுவா போய் சிவலிங்கத்துக்கு அடியில இருக்கிற அந்த ருத்ராட்சைய அப்படியே கையில ஏந்துறாங்க. பழசெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க, சிவஸ்வரூபத்தை நினைச்சு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் ததீசி கிட்ட தன்னோட சந்தேகத்தையே கேக்குறாங்க. நான் நினைச்சதுமே அந்த சிவன் வரார், எனக்கு முன்னாடி காட்சி தரார், ஆனா ஏதாவது கேட்டா விலகி விலகி போறார், தேடி வந்தா எதுக்காக வந்த, திரும்பி போ அப்படிங்கிறார். என்ன ஏன் அவர் ஏத்துக்க மாட்டேங்கிறார், அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. நான் வழிய வந்தாலும் அவர் ஏன் விலகி போறாரு, என்ன ஏன் இப்படி துக்கத்திலேயே வச்சுக்கிறாரு, ஏன் என்னோட உணர்ச்சிகளை புரிஞ்சிக்காத மாதிரி அவர் நடிக்கிறார், ஒருவேளை நான் பிரபஞ்ச அதிபதி தட்சனோட பொண்ணுங்கிறதுக்காகவா, அதுக்காக தான் என்ன ஏற்க மறுக்கிறாரா, மகாசபையில என்ன நடந்தாலும் அது எங்களோட காதலை பாதிக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. அவர் ஒரு யோகி அப்படிங்கிறது எனக்கு தெரியும், தெரிஞ்சுதான் நான் அவரை லவ் பண்றேன், அந்த சிவனை நான் காதலிக்கிறேன், இனி என்னால திரும்பி என்னோட மார்க்கத்துக்கு வர முடியாது, பழைய நிலைமைக்கு என்னால வரவே முடியாது, எனக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ததீசி உங்க கேள்விகளுக்கான பதில் உங்களுக்கு முன்னாடியே இருக்குன்னு சொல்லிட்டு எதுக்கு இருக்கிற அந்த சிவலிங்கத்தையே காட்டுறாரு. என்ன சொல்ல வர்றாரு நம்ம ததீசின்னு புரிஞ்சுக்க அந்த சிவலிங்கத்தை இவங்க அப்படியே கையில ஆசையோட அப்படியே தொட்டு அப்படியே கண்ணை மூட அவங்களோட கனவுல மனுஷன் பாதி மனுஷி பாதி, ஆண் பாதி பெண் பாதின்னு ஒரு உருவம் வந்து ஒரு பரதநாட்டிய ஆட்டம் ஆடிச்சே, அந்த காட்சி இப்ப முன்னாடி வந்து போகுது. அந்த உருவம் என்ன, ஆண் பாதியாவும் பெண் பாதியாவும் ஒரு பயங்கர ஆட்டம் போட்டது. அந்த ரூபத்தை இவங்க இன்னும் அந்த இருளையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இருளுக்கு மத்தியில இருந்து அப்படியே வெளிச்சம் முகத்துல மட்டும் அடிக்குது. அப்படியே பார்த்தா மிரண்டு போறாங்க. ஏன்னா அந்த உருவத்தில் ஒரு பாதி நம்ம சிவன், மறுபாதி நம்ம சதிதேவி தான். சிவன் பாதி சதி பாதின்னு ரெண்டு பேரும் சேர்ந்தாப்புல இருந்த அந்த உருவம் தான் அத இருள் விலகி இப்ப வெளிச்சத்துல பாக்குறாங்க. பார்த்ததும் அம்புட்டு சந்தோஷங்க, ஆனந்த கண்ணீரே வடிக்கிறாங்க. சந்தோஷம் தாளல, பார்த்துட்டேன் கேட்டுட்டேன், சிவனின் சரிபாதி நான் அப்படிங்கறத நான் இப்ப புரிஞ்சுக்கிறேன். என்னோட எல்லா கேள்விகளுக்கு விடை கிடைக்காவிட்டாலும் என் காதல் கைவிடுங்கிறத மட்டும் நான் இப்ப முழுசா நம்புறதா சொல்றாங்க. ஏன் ஒவ்வொரு தடவையும் நான் நினைச்சாலே அந்த மனுஷன் முன்னாடி வந்து நிக்கிறாரு அப்படிங்கறத இப்ப என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவரின் சரிபாதி நான், அதனாலதான் நான் நினைச்சதும் அவர் வந்த பார்த்தார். அவரே விருப்பப்பட்டாலும் அவரால என்ன பிரிஞ்சு இருக்க முடியாது. நிறைய கேள்விகளுக்கு எனக்கு பதில் கிடைச்சு விட்டது. எங்க காதல் கைவிடுமோ அப்படிங்கிற பயமும் இனி எனக்கு இல்ல. இந்த ருத்ராட்சம் முதோதரவை என் கையில கிடைக்கும் போதே அன்னைக்கே நான் அந்த சிவனை ஏத்துக்கிட்டா எவ்வளவு நாள் மிச்சம். ஏன் இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இவ்வளவு காலமானது அப்படின்னு கூட யோசிக்கிறாங்க. அப்படியே ததீசி கிட்ட பேசி முடிச்சுட்டு அரண்மனை பக்கம் ஓடோடி வர்றாங்க நம்ம சதிதேவி. மாதங்கி இந்த பக்கத்துல இருந்து பாக்குறாங்க, சதி சிரிச்சுக்கிட்டே வரத பாக்குறாங்க. இந்த பக்கம் அரண்மனையில இருந்த நிறைய பேருக்கு டான்ஸ் ஆடுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. சதியை பார்த்தது அப்படியே தனியா கூட்டு போய் பேசுறாங்க. எங்க போன அப்படின்னு கேக்குறாங்க. என் சந்தேகங்களுக்கான பதில் எல்லாம் தேடி போனேன், எனக்கு எல்லா பதிலும் கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க. எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைத்து விட்டதுன்னு சொல்லிட்டு ருத்ராட்சத்தை கையில ஏந்தி காமிக்க, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, கைய மூடுன்னு சொல்லிட்டு கைய மூடிட்டு என் கூட வா அப்படின்னு அவங்க திரும்பும் போது எதுக்கு பார்த்தா இவங்க அம்மா. ஐயோ ருத்ராட்சத்தை இவங்க பார்த்தாங்களா இல்லையான்னு தெரியல, இவங்க ரெண்டு பேருக்கு அப்படியே அள்ளு விட்டுருது. இருந்தாலும் சதி பெருசா பயப்படல, சிரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. எங்க போன எங்க போன அப்படின்னு அம்மா கேக்குறாங்க. நடுவுல நம்ம மாதங்கி புகுந்து, இல்ல நான் தான் அவளை வெளியில அனுப்பிச்சேன், சும்மா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க ஒரு மாதிரியா இருக்குன்னா, சரி அப்ப காட்டு பகுதிக்கு போ, மான்கள் துள்ளி விளையாடுறத பாரு, மனசுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும்னு நான் தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மாதங்கி சதிதேவியை காப்பாத்தி விடுறாங்க. மான்கள் துள்ளி விளையாடுறத பார்க்கும்போது அதை அப்படியே நடனத்துல நம்மளால எடுத்துக்கொண்டு வர முடியும். மான்களோட துள்ளி விளையாடும் பாத்தீங்களா, அந்த விளையாட்டே ஒரு பாவனை தான், ஒரு நடன நாட்டியம் தான். மான் கராத்தே நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, அந்த மாதிரி இது மான் டான்ஸ் ஆடுறதை எப்படின்னு சொல்லி மானை பார்த்து கத்துக்கிறதுக்காக மாதங்கி அனுப்பி வச்சாங்க. எப்படியா அம்மா கிட்ட இருந்து காப்பாத்தி தரதரன்னு இழுத்துட்டு போறாங்க. அந்த பக்கம் கைலாய மலையில மறுபடியும் நம்ம சிவனை காமிக்கிறாங்க. இன்னும் தியானத்துல தான் இருக்காப்ல மனுஷன். பிரம்மர் சொன்ன மாதிரியே பிரம்மலோகத்துல இருந்து கைலாய மலைக்கு வந்து சிவன் முன்னாடி ஆஜராறார். ஒரு வணக்கம் வைக்கிறார். சிவா அப்படின்னு கூட்டதுமே கண்ணை திறக்கிறார். இவர் என் புள்ள தட்சனோட செய்யக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு கேட்கிறார். தான் என்ன செய்யறோங்கிறது தெரியாத ஒரு முட்டா பைய அப்படின்னு திட்டுறாரு புள்ளைய. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், அவன் அசிங்கப்படுத்தினது உங்களை மட்டும் இல்ல என்னையும் சேர்த்து தான். தட்சனை நீங்க மனம் வந்து மன்னிக்கிற வர நானும் அவனை ஒரு அப்பனா கூட நான் மன்னிக்க போறது இல்ல, அந்த பிரம்மதேவராவை கூட அவனை நான் மன்னிக்க போறது இல்ல, நீங்க மன்னிக்கும் வர நான் மன்னிக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு பிரம்மதேவர். இருந்தாலும் ஒரே ஒரு வேண்டுகோள் அப்படிங்கிற, என் புள்ள என்ன தப்பு பண்ணாலும் அதற்கான தண்டனைய அவனோட பொண்ணு என் பேத்தி சதிதேவிக்கு மட்டும் நீங்க கொடுத்துறாதீங்க, அப்பா பண்ண தப்புக்கு புள்ளைய தண்டிச்சிடாதீங்க அப்படின்னு பிரம்மதேவரே வந்து முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நான் நினைவு கூறுகிறேன். பல கோடி வருடங்களுக்கு முன்பு இந்த சிருஷ்டியை நான் உருவாக்கிக்கிட்டு இருந்த சமயம், தனியால நான் உருவாக்கிக்கிட்டு இருந்த சமயம், ஏதோ ஒரு வெறுப்புல உங்களை நோக்கி நான் ஒரு பயங்கரமான ஒரு கடுமையான தவம் புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அந்த தவத்தை மிச்சி நீங்களும் காட்சி கொடுத்தீங்க. நான் உலகத்தெல்லாம் உருவாக்கிட்டேன். ஆனா இந்த உலகத்துல ஆண் பால் பெண் பால்னு இரண்டு பால்களை உருவாக்கணும். நான் உருவாக்கின இந்த திருஷ்டியில ஆடவர் பெண்கள் சொல்லிட்டு எல்லா இதுலயுமே, பறவைகளா இருக்கட்டும், விலங்கா இருக்கட்டும், மனுஷங்களா இருக்கட்டும், தேவர்களா இருக்கட்டும், கடவுளா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே ஆண்பால் பெண்பால்னு ரெண்டு வகையான இனத்தவர்கள் இருக்கணும். அப்படி இருந்தாதான் இந்த திருஷ்டி ஜனிக்கும், மலரும், வளரும் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட நான் தான் வேண்டி கேட்டேன். ஓர் உடலா இருக்கிற நீங்க பிரிஞ்சு உங்க உடம்புல இருந்து சக்தியை தனியா பிரிச்சு பெண்பால உருவாக்கி கொடுங்க அப்படின்னு நான் தான் உங்ககிட்ட கேட்டேன். அந்த வேண்டுகோளை ஏத்து நீங்களும் உங்க உடம்புல இருந்து சக்தியை தனியா பிரிச்சு பெண்பாலரை உருவாக்கி கொடுத்தீங்க. முழுமை
ஒருமையில இருந்த நீங்க உங்க துணையை இழந்து தனிமைக்கு தள்ளப்பட்டீங்க. அன்னைக்கு நீங்க பண்ண அந்த மகத்தான தியாகத்துக்குனாலதான் அன்னைக்கு உலக நன்மைக்காக நீங்க பிரிஞ்சீங்களே, அதனாலதான் இன்னைக்கு கோடான கோடி ஆண்பாலும் பெண்பாலும் இப்போ எல்லா இனத்திலையும் உருவாகி இனியும் நீங்க பிரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஜெனரேஷன்ஸ் பல ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான தலைமுறையும் தாண்டி இப்போ உயிரினங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இனியும் நீங்க சக்தியை பிரிஞ்சு தனியா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு எடுத்து சொல்றாரு நம்ம பிரம்மதேவர். தனிமையில இருக்கிற நீங்க மறுபடியும் சக்தியோட சேர்ந்து முழுமையடையணும், அதுதான் எனக்கு வேணும்னு கேட்கிறார். இருந்தாலும் சக்தியை நோக்கி கடுமையான தவம் புரிஞ்சா என் புள்ள சக்தியே தனக்கு புள்ளையா பிறக்கணும்னு தவம் புரிஞ்சு சக்தி கிட்டேயே அந்த தவத்தை வாங்கி அவங்களையே தான் பொண்ணா சதியா இப்போ பெத்து வளர்த்துக்கிட்டு இருக்கான் என் புள்ள. சதியா இப்போ இந்த மானிட பிறவியில இருக்கிறது சாட்சாத் உங்களோட சக்தி தான், அந்த ஆதிபரா சக்தி தான். அவங்களை நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு பிரம்மதேவரே கேட்கிறார். நீங்க கண்டிப்பா சதியை ஏத்துக்கணும், இதுதான் என்னோட பிரார்த்தனை வேண்டுகோள் எல்லாம். என் புள்ள பண்ண தப்புக்கு என் பேத்தியை தண்டிச்சிடாதீங்க, சக்தியை தண்டிச்சிடாதீங்க, சதியை தண்டிச்சிடாதீங்க அப்படின்னு கைகூப்பி வேண்டி கேட்டுக்கிறாரு நம்ம பிரம்மதேவரே. இந்த பக்கம் அரண்மனையில சதி தேவியோட நினப்பு ஃபுல்லா ஆணும் பெண்ணும் சேர்ந்தாப்புல இருந்த அந்த ரூபத்தின் மீதே இருக்கு. கையில வச்சிருக்க அந்த ருத்ராஜம் என்ன ஏது அப்படின்னு விசாரிக்கிறாங்க. இதுக்கு நம்ம சதிதேவி அவங்களோட பிளாஷ்பேக்க பேச ஆரம்பிக்கிறாங்க. எபிசோடு 1ல இவங்களுக்கு அந்த ருத்ராஜம் கிடைச்சதுல இருந்து அதுக்கப்புறம் தாமரை மலர்ல இவங்களை மறந்து ஹரின்னு எழுதுறதுக்கு பதிலா சிவம் அப்படின்னு எழுதினாங்க. அது வரைக்கும் எல்லாமே என்னையும் மீறி நடந்த செயல், எதற்காக நடந்த செயல்னு எனக்கு இப்ப எல்லாம் தெரிஞ்சு போச்சு, சிவனுக்காகவே ஜனித்தவள் நான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ருத்ராட்சத்துல 2 பக்கத்துலயும் அப்படியே கயிறு கட்டி இவங்களோட கையிலேயே அதை அணிந்து கொள்கிறாங்க. இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன் தெரியுமா, எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா. நீங்க சொன்னது உண்மைதான், காதல் இதயத்துல ஆரம்பிச்சு அப்படியே உடம்பு முழுக்க பரவும் அப்படின்னீங்க. அதே மாதிரிதான் இப்போ என் உடம்பு முழுக்க பரவி இந்த பிரபஞ்சத்துக்கு மேலேயே படர்ந்து போய்கிட்டு இருக்கிற மாதிரி நான் உணர்றதா சொல்றேன். இனியும் என்னால இந்த ரகசியத்தை பேணி காத்துக்கிட்டு இருக்க முடியாது. சிவனுக்காகவே பிறந்தவனா, சிவனை காதலிக்கிறவனா, இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லணும்னு ஆசைப்படுறதா சொல்றாங்க. தனக்கு கிடைச்ச இந்த சந்தோஷத்தை எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அன்னைக்கு நீங்க சொன்னீங்களே, பாட்டின் மூலமாவும் நாட்டியத்தின் மூலமாவும் மனசுல இருக்கிறத ஓப்பனா நீங்க ஏகப்பட்ட பேர் முன்னாடி நீங்க பாடலாம். அதை புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்க, புரியாதவங்க வெறும் இசையை மட்டும் ரசிப்பாங்க. இன்னைக்கு நடக்க போற அந்த விசேஷத்துல எல்லாருக்கும் முன்னாடியும் என் மனசுல இருக்கிறத பாட்டா நடனமா எடுத்து காமிக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க நம்ம சதிதேவி. இன்னைக்கு என்னோட நடனத்தை பாக்குறதுக்காக அந்த சிவனே வருவாரு, என் நடனத்தை பார்த்து ரசிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. மாதங்கிக்கும் சந்தோஷம், தன்னோட சிஷ்ய இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அவங்களுக்கும் சந்தோஷம். பரவாயில்லையே, காதல் விஷயத்துல எனக்கே பாடம் எடுக்கிற ரேஞ்சுக்கு பெரிய பொண்ணாயிட்ட, அருமடி அப்படின்னு பாராட்டுறாங்க மாதங்கி. உன்னோட இந்த சிரிப்பு இனி எத்தனை வருடமானாலும் அப்படியே நினைச்சிருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதா சொல்றாங்க. இன்னைக்கு நான் உனக்கு ஒரு ஆசி வழங்குறேன், என்னைக்கு நீ சந்தோஷமா இருக்கணும், உன்னோட கனவுகள் எப்பவுமே நிறைவேறும். ஈசன் உன்னோட இந்த இன்பங்கள், உன்னோட இந்த சந்தோஷம் எல்லாத்தையும் பறிச்சா கூட பரவாயில்ல, ஆனா கடைசியில உன்னோட ஆசைகளை அவர் நிறைவேற்றினா போதும், ஒன்னு அவர் ஏத்துக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பக்கம் பிரம்மதேவரும் சிவனும் இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. பிரம்மதேவரே, தட்சனோட செய்திகள் எதுவுமே என்ன சலனப்படுத்தவில்லை, என்னை சங்கடப்படுத்தவும் இல்லை. இருந்தாலும் ஒரு செடியில இருந்து பூவை பறிச்சிட்டீங்கன்னா அந்த பூவை மறுபடியும் அந்த செடியோட இணைப்பது சாத்தியமே இல்லை. அதே மாதிரிதான் என் உடம்புல இருந்து பிரிஞ்சு போன அந்த ஆன்மா மறுபடியும் என் உடம்போட இணைறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்ல அப்படிங்கிறாரு சிவன். நீங்க படைச்ச இந்த திருஷ்டியோட அடிப்படை விதியே அதுதானே, அதுதானே உங்க திருஷ்டியோட ஆதாரம். அதனால தேவி சரியை என்னோட சேர்த்து வைக்கணும்னு நீங்க முயற்சி பண்றீங்களே, அது பயனளிக்காதுங்கிறாரு, அது வீணுங்கிறாரு. சக்தியை நான் என்னைக்கோ தியாகம் செஞ்சுட்டேன், அதனால தியாகித்த அந்த சக்தி எந்த ரூபத்தில் திரும்ப வந்தாலும் அதை ஏத்துப்பது அப்படிங்கிறது சாத்தியம் இல்ல அப்படிங்கிறாரு நம்ம சிவன். சொல்லிட்டு மறுபடியும் தியானத்துல மூழ்கி போறாரு. பிரம்மதேவரும் வணக்கம் போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. எதுக்கு மனுஷன் இப்படி அரம்பிடிச்சிட்டு இருக்காப்ல இருந்தாங்க தெரியல, எங்க போய் முடிய போதோ. இந்த பக்கம் அரண்மனையில மாதங்கியும் நம்ம சதிதேவியும் பேசிட்டு சதி அப்படியே அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அப்படி போகும்போது பார்த்தா இவங்க பேசிக்கிட்டு இருந்தது யாரோ ஒட்டி கேட்கிற மாதிரி இருந்திருக்குங்க. யாரோ ஒட்டி கேட்ட அந்த நிழல் அப்படியே இவங்களை நோக்கி வருது, நம்ம மாதங்கியை நோக்கி வருது. யாராவது மேட்டர் எல்லாம் கேட்டா அப்படின்னு பார்த்தா செம ஷாக். நம்ம சதியை பெத்த அவங்க தாய், நம்ம சதியோட அம்மா தான் இந்த மேட்டர் எல்லாத்தையும் அப்படியே கேட்டிருக்காங்க. எல்லா மேட்டரையும் ஒட்டு கேட்டுட்டு அப்படியே பயங்கர கோவத்தோட நம்ம மாதங்கியை நோக்கி வராங்க. மாதங்கி மாட்டிக்கிட்டா பொண்ணு லவ் பண்ற மேட்டர் இப்ப இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்து என்ன ஆகும் நெக்ஸ்ட் எபிசோட்ல இல்ல எப்படி இருந்தாலும் மாதங்கி அடுத்த எபிசோட்ல மாட்டி ஆகணும். ருத்ராஜத்தை கட்டிட்டு நான் ஆட போறேன்றாங்க. அவங்க மாதங்கி எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருக்காங்க. ஐயா எங்களுக்கே ஒரு மாதிரியா இருக்கு, சீக்கிரம் சேர்த்து வச்சிங்கன்னா இந்த தட்சன் மகாராஜாவை புட்டு நம்ம முருகன் கணபதி அந்த கதைக்கு போயிடலாம், அவங்க ஃபேமிலி சப்ஜெக்டுக்குள்ள போயிடலாம். இல்ல ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இப்படியும் சேர போறாங்க, சரி பொறுத்து தான் பார்ப்போம். நாளைக்கு மற்ற ஸ்டோரியில மிச்சத்துல சந்திப்போம். டேக் கேர், பை.